ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விளாக் பார்க்கலாம். இன்னைய டே எப்படி போகுது அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ செவ்வாய்க்கிழமை எடுத்தது. காலையில் எந்திரிச்சு ஒரு ஏபிசி மில்கை குடிச்சிட்டு அப்படியே சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னடா சமைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். கேரட்டு பீன்ஸ்லாம் இருந்தது. சரி சாம்பார் வச்சிடலாம் அப்படின்ட்டு சாம்பார் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சாம்பாருக்கு தாளித்து விட்டுட்டு தலைக்கு எண்ணெய் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். போன வாரம் வெள்ளிக்கிழமை தலைக்கு எண்ணெய் வச்சு குளித்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் தலைக்கு எண்ணெய் வைக்கிறேன். இதுக்கு முன்னாடிலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு இருந்தேன். இப்போலாம் 2-3 நாள் ஆகிடுது. தலையில் எண்ணெய் வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சிக்கு எடுத்துடலாம் அப்படின்ட்டு சிக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் எண்ணெய் அப்ளை பண்ணுறேன். எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஷியக்கா போட்டு வாஷ் பண்ணிடுவேன். தலைக்கு எண்ணெய் வச்சாலும் ஷாம்பு வச்சு தான் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 4-5 நாளாக வந்து ஷியக்கா யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் வச்சு தலையை சீவி பின்னல் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே கையோட ஷியக்காவை வந்து கரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையும் பார்த்துட்ருக்கேன். ஷியக்கா யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஹேர் ஃபால் குறைஞ்சிருக்கு. என்னோடய ஹேர் லென்த்துக்கு தேவையான அளவு ஷியக்காவை ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஆயில் தேய்ச்சி 1 hour ஊற வைப்பேன். ஸோ அந்த 1 hour வந்து ஷியக்காயுமே ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஹேர் வாஷ் பண்ணும்போது தலையில் தண்ணி ஊற்றிட்டு பேஸ்ட்டை வந்து ஹேர் பேக் அப்ளை பண்ண மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தேய்ப்பேன். கவுனி கழுவுறீங்களா? கவுனி காப்பி காப்பியா கழனி காப்பியா கழனி தண்ணியா? ஆமாங்க, அதனால செடிக்கு ஊற்றுங்க. தலைக்கு எண்ணெய் வச்சு ஷியக்கா போட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். ஷிவக்காய் போட்டு குளித்தேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் நல்ல புசு புசுன்னு இருக்கும். எண்ணெய் வச்சு நம்ம சிவக்காய் தேய்ச்சி குளிக்கும் போது ஆயில் போகுமா அப்படின்ற டவுட்டு நிறைய பேருக்கு இருக்கும். நல்லாவே வந்து ஆயிலெலாம் போகும், அழுக்கு போகும். நம்ம எப்படி தேய்ச்சி குளிக்கிறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் கெட்டியாக மிக்ஸ் பண்ணி தலையில் வந்து லைட்டாக தண்ணியை ஊற்றிட்டு தண்ணியை ஃபுல்லாக அப்படியே புழிஞ்சிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஷியக்காவை வந்து ஃபுல்லாக ஹேர் பேக் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தேய்ச்சோம் அப்படின்னம்னா நல்லா ஷாம்பு போட்டு நம்ம தேய்க்கிற மாதிரி நுர வர்ற மாதிரி ஃபீல் இருக்கும். பட் நுர வந்து அந்தளவுக்கு வராது. ஷியக்காவில் வந்து அந்தளவுக்கு நுர வராது. பட் நல்லா வந்து நுர இருக்க மாதிரி ஃபீல் இருக்கும். நல்லா அப்படி தேய்ச்சி குளித்தோம்னா எண்ணெயும் போயிடும், அழுக்கும் போயிடும், நல்லா இருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்குது. ஸோ அவசரமாக கிளம்பிட்டு இருக்கேன். நான் முன்னாடி சுருட்டையாக இருக்கனால என் முடி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஹேர் ஸ்டைல் போட்டாலும் பேன் இருக்கும். அதனால் வந்து நானே வந்து முடியை சுருட்டி தான் சீவுவேன். எப்போவுமே சேம் ஹேர் ஸ்டைல் போடுறீங்க, ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க. பட் ஹேர் ஸ்டைல் வந்து ஏன் சேஞ்ச் பண்ண மாட்டேன் அப்படின்னா முன்னாடி இருக்க முடி சுருட்டியாக இருக்கும். நான் நார்மலாக கிளிப் குத்தி சீவினேன் அப்படின்னா முன்னாடி இருக்க அந்த 4 முடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி நட்டமாக தூக்கிட்டு இருக்கும். ஸோ அதுக்காகவே சுருட்டி சீவிடுவேன். இப்படி சீவிட்டேன் அப்படின்னா அந்த டே ஃபுல்லாக வந்து என்னோடய ஹேர் வந்து கலையவே கலையாது, அப்படியே இருக்கும். அவ்வளோதான், வழக்கமாக போடுற ஹேர் ஸ்டைலில் போட்டாச்சு. அப்படியே நம்ம மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்க்ரீனையும் போட்டு ரெடியாக வேண்டியது. அவ்வளோதான், ரெடி ஆகிட்டேன். இன்றைக்கி நான் வியர் பண்ணியிருக்க குர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா மீஷோவில் வாங்கினது. இது வந்து டாப்பும் ஷால் மட்டும் வரும். ஷால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு இந்த ட்ரெஸ்ஸில் வந்து யோக்கில் வந்து இந்த மாதிரி ஜரி வச்ச மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மட்டும்தான், மித்தபடி எல்லாமே வந்து பிளைனாக இருக்கும். ஷால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை வந்து நமக்கு ஷாலில் பார்டராக வச்சு கொடுத்துருப்பாங்க. ஷால் ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் இந்த குர்த்தி எடுத்தேன். ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ எங்கேயாவது ஃபங்க்ஷன் போட்டு போகணும், ஆஃபீஸ் போட்டு போகணும் அப்படின்னம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக வாங்கினேன். நான் வந்து எக்ஸல் போட்டிருந்தேன். கொஞ்சம் எல் சைஸ் இல்லை அப்படின்றனால எக்ஸல் போட்டிருந்தேன். எக்ஸல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லூஸாக இருந்தது. ஸோ அதனால் நான் பிடிச்சி அடித்து போட்டிருக்கேன் இந்த குர்த்தி. இந்த குர்த்தி எப்படி இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த குர்த்தியோட அன்பாக்சிங் வீடியோ ஷார்ட்ஸாக நான் ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் எடிட் பண்ணல. எடிட் பண்ணி சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். குர்த்தி வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. நீட்டாகவும் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 5 out of 5 கொடுப்பேன் இந்த குர்த்திக்கு. இந்த குர்த்தியோட லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். டக்குன்னு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டேன். இன்றைக்கி ரைஸ் மில் போயிட்டு வந்தாங்க. அதனால் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. இன்றைக்கி ஸ்ப்ரவுட்டட் ராகி மாவும் மில்லட் தோசா மிக்ஸும் அரைச்சிட்டு வந்தாங்க. அதனால் ரைஸ் மில் போயிட்டு வர லேட் ஆயிடுச்சு. அவசரமாக தான் மீட்டிங் போயிட்டு வந்தேன். நேராக கடைக்கு போயிட்டு எக்ஸலை எடுத்துகிட்டு மீட்டிங்கை முடிச்சுட்டு வரும்போது அப்படியே கமலை பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு கமல் ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். இப்படி ஒத்தாலா உட்காந்துருக்க மணி ஒருத்தர் இருப்பானே அவனக்கானா. கமல் ஆஃபீஸில் ஒரு ஆளாக உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் போய் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அப்படியே ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு வந்தேன். வந்ததுக்கு ஒரு டீ கமல் கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அப்படியே ராஜேஷ் கிச்சன் வந்துட்டேன். வந்து கொஞ்சம் நேரம் இங்கே வேலையை பார்த்துட்டு திரும்ப ஒரு மீட்டிங் அப்படின்னு வெளியே போயிட்டேன். ஹாய், காலையில் கடைக்கு வந்ததுலேருந்து ரவுண்டிங்லேயே இருக்கேன். இப்போ தான் வந்து கடையில் உட்காந்துருக்கேன். ரோட்ரி மீட்டிங்னு போனேன், திருப்பி வந்தேன், வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படின்ட்டு வெளியே போனேன். ஷூட்டிங்கை முடிச்சுட்டு கடைக்கு வந்துட்டு மேலே கூட வரல, அப்படியே திரும்ப ரோட்ரி இன்னொரு மீட்டிங்கிட்ட போயிட்டு இப்போ தான் வந்திருக்கேன். ஸோ கொஞ்சம் வேலை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேலையெல்லாம் பார்க்கணும். இன்னையிடே வந்து இப்படியே ரவுண்டிங்லேயே எனக்கு ஓடிடுச்சு. ஆஃப் பண்ணு. ஆஃப் ஆயிடுச்சு. நான் கடைக்கு வந்ததே பார்த்தீங்கன்னா 7:30க்கு மேலே தான் வந்தேன். வந்து கொஞ்சம் ரோட்ரி வேலை இருந்தது, அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு 9 மணிக்கு கிளம்பிட்டோம். கமல்கிட்ட கேட்டேன் வரியாப்பா அப்படின்னு. இல்லை எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொன்னனால நாங்கள் கிளம்பி போயிட்டோம். போய் டின்னர் சாப்பிட்டு தூங்கியாச்சு. இதை அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோ. டெய்லி காலையில் நீ மட்டும் குடிக்கிற, எனக்கும் போட்டு கொடு அப்படின்னு கமல் கேட்டாங்க. அதனால் கமலுக்கும் ஏபிசி மில்கே போட்டு கொடுத்துட்டேன். இன்றைக்கும் கடைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பியாச்சு. கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்றனால இன்றைக்கி சாரீ வியர் பண்ணிவிட்டு போனேன். சாப்பாடு வந்து அத்தையே செஞ்சு கொடுத்துட்டாங்க. அதனால் சாப்பிட்டுட்டு நானும் கமலும் கிளம்பிட்டோம். நான் கொஞ்சம் சீக்கிரம் போகணும் அப்படின்றனால கமலும் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வந்துட்டாங்க. மதியம் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை, வெளியில் தான் சாப்பிடணும். இன்றைக்கி மே 1ஆம் தேதிக்காக சல்யூட்டிங் அவர் சைலண்ட் ஹீரோஸ் அப்படின்னு துப்புரவு பணியாளர்களுக்கெல்லாம் புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோம் எங்கள் ரோட்ரி கிளப் சார்பாக. ரோட்ரியில் சின்னது பெருசு அப்படின்னு நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணுவாங்க. எனக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தோணும். பட் நான் ஒருத்தியாக தனியாக என்னால் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஆர்கனைசேஷனோட சேர்ந்து பண்ணும்போது நான் இன்னுமே நிறைய பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து நான் ரோட்ரியில் ஜாயின் பண்ணேன். இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே நாங்கள் கிளப்பில் இருக்க எல்லோரும் சேர்ந்து காசு போட்டு பண்ணுவோம். வெளியில் ஸ்பான்சர் வாங்கியுமே பண்ணுவோம். இன்றைக்கி அவங்க முகத்தில் சிரிப்பை பார்க்கும்போது எங்களுக்குமே ஒரு சந்தோஷம், திருப்தி இருந்தது. சரி சார், சரி சார், நம்ம எல்லாரும் அவங்க கூட சேர்ந்து ரோட்ரியில் அந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு கடைக்கு வந்து லஞ்சை முடிச்சுட்டு உட்காந்துருந்தேன். இன்றைக்கி கொரியர் பேக்கிங் நான் தான் பண்ணணும். ஸோ அதனால் சாப்பிட்டு முடிச்சதும் உடனே பண்ணாமல் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு 3 மணி போல் தான் கொரியர் பேக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணேன். ராஜேஷ் கிச்சனில் இப்போ ஒர்க்கு கொஞ்சம் டைட்டாக தான் போயிட்டுருக்கு. கடையில் சிந்து சத்யா 2 பேருமே ரிலீவ் ஆகிட்டாங்க. அதனால் ஒரு பொண்ணு தான் இருக்காங்க. அவங்க வந்து புது பொண்ணு அப்படின்றனால அவங்களுக்கு கொரியர் பேக்கிங் வந்து தெரியும். பட் இருந்தாலும் தப்பாக எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்றனால கொரியர் பேக்கிங் எல்லாமே இப்போ நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். மே 2ஆம் தேதியிலேருந்து புதுசாக ஒரு ஸ்டாஃப் வருவாங்க. இன்னும் ஒருத்தர் மட்டும் எடுக்கணும். திண்டுக்கல் லோக்கல்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சிஸ்டம் நாலேஜ் தெரிஞ்சவங்களா, டேலி முடித்தவங்களா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். வீடியோ பார்க்குறீங்க, திண்டுக்கல்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக ராஜேஷ் கிச்சனில் ஏபிசி பவுடர் எந்த விதமான ஸ்வீட்டும் ஆட் பண்ணாமல் நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்குமே நல்ல வரவேற்பு இருக்குது. லாஸ்ட் பேட்ச் ரெடி பண்ணது டக்குன்னு காலி ஆயிருச்சு. சில ஆர்டர்ஸ்லாம் பெண்டிங் வச்சுருக்கோம். நாளைக்கு அந்த ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிஸ்பேச் பண்ணிடுவோம். ஏபிசி பவுடர் வாங்கி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லாட்டி நம்ம வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். கொரியர் பேக்கிங்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் போக வேண்டியது இருந்தது. அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போகிறதுக்கு 10:30க்கு மேலே ஆயிடுச்சு. செம்ம டயர்டு, போனதுமே தூங்கிட்டோம். அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.